வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். தக்கோலம் கிரிராஜ கன்னிகாம்பாள் உடனுரை ஜலநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். தக்கோலம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே இருக்கிற அபூர்வ தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அற்புதமான கோலம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே இருக்காரு. அடடா அடடா, அற்புதையா தண்ணி வருது. இருங்க, தண்ணிய நந்தி வயலேருந்து தண்ணி வருது. இது அப்படியே இப்படி வெளியில் வருது. வெளில வந்தோன்னா அந்த பக்கம் ஒரு துவாரம் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வெளில வருது. அப்படி ஒரு தட்சிணாமூர்த்தி இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய வியாழக்கிழமைகளில் இங்கே நிறைய கூட்டங்கள் இந்த தட்சிணாமூர்த்தி தரிசிக்கிறது வழக்கம். குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே. இந்த தட்சிணாமூர்த்தி, அபூர்வ தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பார்னா, தலை சாய்ந்தபடி இருப்பார். ஒரு பக்கத்தில் தலை சாய்ந்தபடியும் குதிக்காலை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப அற்புதமான திருக்கோலத்தில் இருப்பார். இந்த திருக்கோயிலில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிழக்கு பார்த்த சிவபெருமான், வடக்கு பார்த்த கிரிராஜ கன்னிகாம்பாள், தெற்கு பார்த்த வாசப்படி, மேற்கு பார்த்த ராஜகோபுரம். நம்ம ராஜகோபுரம் வழியாக வலம் தான் சாமியை பார்க்க முடியும். அம்பாள் தாத்பரியம் என்னன்னா, சுவாமி எல்லாரும் இங்க உட்கார வச்சு பூஜை பண்ணணும், அப்பதான் அவனை ஏத்து பண்றான். அம்பாள் இன்னைக்கு கன்னிகை கோலத்துல சுவாமி நோக்கி பஞ்சகோஷ்டல பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாருமே இங்க உட்கார வச்சுதான் பூஜை பண்ணிருக்கா. சரி. அதுல இங்க குரு உட்கடி ஆசனத்துல அமர்ந்திருக்கார். வேற எங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல கிடையாது. அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி குரு பரிகார ஸ்தலம். இது குருவுக்கு விசேஷமானது. குரு பயிற்சி இங்க ரொம்ப சிறப்பு. இந்த சிவபெருமான் தீண்டா திருமேனி. சுவாமியை தொட முடியாது. அர்ச்சகர் கூட இங்கே தொட்டு வழிபடுறதில்ல. அவர் பூஜை பண்ணால் கூட தொடாமல் தான் அவருக்கு பூஜை பண்ணுறது. தீண்டா திருமேனி இந்த பக்கம் இருக்கிற திருக்கோயில்கள் நிறைய இருக்குது. ஒன்று நம்ம கூவம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய கோ டெம்பிளில் கூவம் என்ற அந்த திரிபுராந்தகரை நம்ம பார்த்துருக்கோம். அங்கே தீண்டா திருமேனி அவர். இங்கேயும் இவர் தீண்டா திருமேனி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுற இந்த சிவபெருமான் உத்தராயணம் காலம், அதாவது தையிலிருந்து ஆடி வரைக்கும் உத்தராயண காலத்தில் அவர் ரெட்டாகவும், தட்சிணாயன காலத்தில் அதாவது ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் வெண்மையாகவும் இருக்கிறார். இப்போ நம்ம வந்திருக்கிறது வெண்மையாக மாறிட்டு இருக்கிறாரு. அது உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது தெரியும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.